எனக்கு அதை தான் சொல்ல, இந்த பர்சனல் உணர்வு எப்படி எமோஷ்னல் ஆகிடுச்சு, லிட்டரலாக எமோஷனல் ஆகிடுச்சு. நான் அவ்வளோ சீக்கிரம் எமோஷன் ஆகிறேன். எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ரோபோன்னு சொல்லுவாங்க. என்னன்னா எமோஷனலே இருக்காதடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு போகலாம். எனக்கு அந்த எமோஷனல் ஃபீல் இருந்தது. அப்போது அந்த தலைவரோட ஒரு மைண்ட் செட்லேருந்து பாருங்கள், அது எப்படி இருந்திருக்கும். அத்தனை லட்சம் பேர் அவரை நம்பி வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, சினிமாவில் இப்போ கிடையாது, அது அவரே சொல்லியிருக்காரு. இப்பயும் சொன்னார், முன்னாடியும் சொன்னார். இதுக்கப்புறம் அவர் சினிமாவில் கிடையாதுன்னு தெரிஞ்சு அவ்வளோ ஜனம் வராங்க அரசியலுக்காக. அதோட அந்த க்ரௌடோட ஸ்ட்ரென்த்தை வந்து மற்ற அரசியல் கட்சிக்காரங்க ரொம்ப லேசாக இடம் போடுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் வரும். இப்போது ஒரு 40 வயசு இருக்க ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாருன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போயிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் 20 வயசு இருக்காள், 25 வயசு இருக்கா, தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னொருத்தவங்கிட்ட சொல்லணும்னு நினைப்பான். அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மெச்சூரிட்டி வரும்போது அது இருக்கும். அப்போது இவங்க வந்த இத்தனை 15 லட்சம் பேர் ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர்கிட்ட போய் அதை சொல்லுவாங்க, எத்தனை பேர்கிட்ட அதை பகிர்ந்துப்பாங்க. ஆல்ரெடி வீட்டில் ஒரு ஓட்டு உறுதியாக இருக்குன்ட்டு இருந்த நிலைமை போய் இப்போ வந்து அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. மெயினாக வந்து அவர் என்னென்ன தீர்மானங்கள் வந்து மாநாட்டில் ஏற்றுறாங்க, அது பின்னாடி அறிக்கை வருது, இதெல்லாம் அந்த ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பை டிஃபால்ட் பிரேக் பண்ணுறாங்க. டிஃபால்ட் ஒரு பொலிட்டீஷியன் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் வந்து இத்தனை வருஷம் அரசியல் இருக்கு இல்லையா, ஹீ இஸ் பிரேக்கிங் இட்.